நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிலவை பார்த்து வானம் சொன்னது டோன்ட் டச். நதியை பார்த்து நாணல் சொன்னது டோன்ட் டச். வர வர உன் தொல்லை தாங்க முடியலையே. ஒரு விஷயத்த இதுதான் சொல்றது இல்ல, கதா காலட்சேபமா ஆரம்பிக்க வேண்டியது. ஏங்க நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன்னு கேளுங்களேன். அதெல்லாம் கேட்க முடியாது. கோ கேளுங்க. சரி, ஏன் அந்த பாட்டை பேசின? புரியலையே. என்ன பதிபக்தி. வணக்கம். வேதாந்திரி மகரிஷி ஆசீர்வாதம். அது இல்லங்க. அப்புறம் என்ன? சேர்ந்து இருந்தது இப்ப பிரிஞ்சிருக்கு. புரியலையே. சேர்ந்து இருந்தது இப்ப பிரிஞ்சிருக்கு. பிரிந்திருப்பது சேர்ந்திருப்பதை போல காட்சி அளிக்கிறது. அடுத்ததா சாலமன் பாப்பையா ஊருக்கு வரும்போது அவர் கையில காலில் விழுந்து உன்னை அவர் ட்ரூப்ல சேர்த்து விட்டுறேன். விஷயம் என்னன்னு சொல்லினா பாட்டு பாடி இட்டு கட்டி பட்டிமன்றம் நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்க. ஏங்க சரவணன் மீனாட்சி சேர்ந்தாச்சுலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எங்க நினைக்கிறது, அவங்க சேர்ந்துட்டாங்க தானே. அதாங்க இல்ல. என்ன சொல்ற? இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. சேர்ந்து இருக்கு ஆனா இல்ல. நிஜமாவா சொல்ற? டாய், உன் ஆசையெல்லாம் சொல்லாத, உண்மை என்னன்னு சொல்ற. உண்மைதாங்க. எப்படி சொல்ற? 2 படுக்க பார்த்தனே. ஏண்டி அசிங்கம் பிடிச்சவள, அவங்க பெட்ரூம்லாம் போய் எட்டி பாக்குறியா நீ? காலையில போனங்க, ஒரு பெட்ஷீட்டும் ஒரு தலையனும் தரையில கிடக்குது. கீழே விழுந்திருக்கலாம்ல. ஏங்க விரிச்சு இருக்கிறதுக்கும் கீழே விழுந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. என்னடி சொல்ற? ஆமாங்க, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இன்னும் தீரல. அவங்க இவ்வளவு சீக்கிரம் சேர்ந்துட்டாங்களே, எனக்கே ஆச்சரியம்தான். இப்ப நீ புது பிரச்சனையை சொல்றிய. இது வரைக்கும் வெளியில சண்டை போட்டாங்க, மண்டையில கொட்டி அட்வைஸ் பண்ணோம். இப்படி பூட்டின ரூமுக்குள்ள சண்டை போட்டாங்கன்னா நம்ம கருத்து கூட சொல்ல முடியாதுடி. ஏங்க இது எதனாலயா இருக்கும் தெரியலையே. மீனாட்சி அன்பா இருப்பா, இல்லன்னா ஆப்படிப்பா. இந்த அட்டாக் ஒரு மாதிரி புதுசா இருக்க. அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல. சரவணன் கிட்ட பேசி பாப்போமா? வேற என்ன பண்றது? பேசணும்னா அவங்ககிட்ட தான் பேசி ஆகணும். நீ தனியா பேசு, நான் தனியா பேசி பாக்குறேன். ஏங்க நான் ராவிடு வச்சு வச்சு ஆடுவேன், ஆனா லேஸ்ல அவுட் ஆக மாட்டேன். நீ அப்படி இல்ல, ஷேவாக் மாதிரி பொலேர் பொலேர்னு அடிப்ப. பட்டா டார்கெட், பண்ணலனா விக்கெட். ஏங்க இவங்களுக்குள்ள என்னங்க இப்படி பிரச்சனை வருது? பேசிக்கா பொறுமை போயிடுச்சுடி, அதான் பிரச்சனை. அப்ப பொறுமையா இருன்னு அட்வைஸ் பண்ணுங்க அவளுக்கு. நான் மீனாட்சின்னு சொல்ல வரல, பொதுவா உலகத்துல எல்லாருக்குமே பொறுமை போயிடுச்சு. முன்னாடிலாம் 5 நாள் டெஸ்ட் மேட்ச் நடக்கும், அப்புறம் அதை குறைச்சி 50 ஓவர்னு 1 டே மேட்ச் ஆச்சு. அப்புறம் 2020 ஆச்சு. அந்த 2020 எத்தனை பேர் பொறுமையா பாக்குறாங்க? அதையும் ஒரு 1/2 hour ஹைலைட்னு ராத்திரில பாத்துறாங்க. வாழ்க்கை ஒரு போட்டி இல்லடி, யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாழ்க்கை ஒரு பயணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா காலம் பூரா நடந்து போகணும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, அதான் குழப்பத்துக்கு காரணம். எப்படிங்க நீங்க இப்படி அருமையான மேட்டர் எல்லாம் சொல்றீங்க? ஏண்டி நான் மட்டுமா சொல்றேன், நீ கூட தான் சில சமயங்கள்ல சொல்ற. நான் சீரியஸா சொல்றதுனால அது மெசேஜா தெரியுது, நீ சிரிச்சுக்கிட்டே நிறைய அடவு கட்டி சொல்றதுனால காமெடியா தெரியுது. அவ்வளவுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். நான் சரவணா ஆபீஸ் போலியா? நானும் 2 நாளா நான் சரக்கு போடும் போது நீ மாட்டுவேன்னு பார்த்தேன், மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டியே. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன், இல்லைன்னா மொக்கையை போட்டுருப்பேன். சரக்கு அடிக்கிறப்ப நீ மாட்டலன்னா என்னப்பா, மாட்டுறப்ப சரக்கு அடிக்க வேண்டியதுதான். அடிக்க போறியா? சும்மா சொன்னேன்டா, தண்ணி அடிச்சா ஒரு ஃப்ளோவா வரும், டைமிங் ரைமிங் எல்லாம் சும்மா பின்னும். இப்ப என்ன வேணும் உனக்கு? உலகம் அமைதிப்பா. என்ன நக்கலா? பின்ன என்னடா, எனக்கு என்ன வேணும்? என் பிள்ளையோட சந்தோஷம் மட்டும்தான் வேண்டும். ஏன் நீ சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சரவணா.
நீ ஒரு நல்ல நடிகன். உள்ள அழுவுற, வெளியில சிரிக்கிற. ஆனா அவங்க அப்பன் உன்னோட பெரிய நடிகன். நான் மேட்ரே சொல்லே. ஒன்றும் இல்லைப்பா. தாய், மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? இப்படி மொட்டை மாடியில நின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்க. நீ குஷியா இருந்தா பரபரப்புல எதிர்க்க இருக்கிறவங்க மூஞ்ச கூட சரியா பார்க்க மாட்டேன். இங்க நின்னு சோலோவா போல சாப்பிட்டுட்டு இருக்க. அப்பாவுக்கு தெரியாதா? என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? மை சன், அது ஏன் டைலாக். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நீ ஆல் ரைட்டுன்ற. ஆமாம், மீனாட்சியோட சின்ன பிரச்சனை இருந்துச்சு, இப்போ அதுவும் சரியா போச்சு. சரியா போயிடுச்சா? போயிடுச்சா? டேய், உங்க அப்பா மவன, உங்க அப்பன் கேட்கலடா, உன்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட்கிறேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? உள்ளுக்குள்ள பூட்டி வச்சு கடைசியா ஒரு நாளைக்கு வெடிச்சு சிதறதுக்கா? அவ உனக்கு துணிமணி அயன் பண்ணி தரா, உனக்கு சமைக்கிறா, ஆபீஸ்க்கு போறப்ப டாடா காமிக்கிறா. இதெல்லாம் வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறீங்கன்னு நான் நம்பிடுவேன்னு நீங்க நினைச்சா நீங்க தான் முட்டாளு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷம் அப்படியே சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரவண்டா. பரவசமே பரவசமேன்னு. நீங்க 2 பேரும் மனச சாத்தி வச்சுட்டு பொய்யா நடிக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது. நான் சொல்லு, என்னடா? அவளுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போச்சுப்பா. அவளுக்கு என் மேல பெருசா கோவம்லாம் இல்லை. ஆனா நான் இவ்வளவுதான்னு அவன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டான். பேசுறா, சிரிக்கிறா, எல்லாம் பண்றா, ஆனா என்ன நம்ப மாட்றா. அவளோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் அதை உணர முடியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எங்கேயோ இருப்பா, நான் எங்கேயோ இருப்பேன். போன்ல பேசணும்னு கூட அவசியம் இல்லை. கண்ணை மூடிட்டு அவளை நினைச்சா போதும், அவ என் மனசுக்கு நெருக்கமா பக்கத்திலே இருக்கிற மாதிரி தோணும். இப்ப நான் தொடர தூரத்துல அவ என் பக்கத்துல இருக்கிறா, ஆனா அவ என்னை விட்டு தள்ளியே இருக்கிற மாதிரி இருக்குப்பா. என் கூடவே இருக்கிறா, ஆனா அவன் என் கூட இல்லப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? கோபம் சண்டைன்னா அது முடியிறப்ப அத்தனை நாள் பார்க்காததுக்கு பேசாததுக்கு சேர்த்து வச்சு மொத்தமா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை காட்டுவோம். ஆனா இது அப்படி இல்லப்பா. பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா பழைய மாதிரி காதலும் இல்லை. இது ரொம்ப டார்ச்சரா இருக்குப்பா. டேய், உனக்கு புரியாதது இல்லை. பாலகுமாரனுடைய ஒரு அருமையான லைன் இருக்குது. காதலை சொல்லிவிட 1 நிமிடம் போதும், ஆனா அதை நிரூபிக்க ஒரு வாழ்க்கை வேணும்னு. வாயால சொல்றது இல்லப்பா காதல், வாழ்ந்து காட்டுறதுக்கு பேரு தான் காதல். அதுல நீ கொஞ்சம் சொதப்பிட்டதான், ஒத்துக்கோ. என்னுடைய தப்பு புரியுது, நான் மாத்திக்கிட்டேன்பா. ஆனா அவன் நம்ப மாட்டான். சரவணா, அவ எதை வச்சு இத்தனை நாள் உன்னை நம்பினா சொல்லு? புரியல. அவ உன்னை நம்பினதுக்கு காரணம் நீ இல்லடா. அவ உன் மேல வச்சிருந்த காதல். பார்த்த உடனே ஒருத்தங்க காதலிக்கிறாங்களே, எப்படி காதலிக்கிறாங்க? நம்பிதானே? அந்த நம்பிக்கை ஒரு செகண்ட்ல எப்படி டக்குன்னு வருது? அது அந்த பொண்ணுங்களுடைய மனசுல இருக்குது. அது நீயா உருவாக்குனது கிடையாது. கண்மூடித்தனமா அவங்க உன்னை நம்புறது. நீ எதுவுமே பண்ணாம உன்னை நம்பின ஒரு பொண்ணோட நம்பிக்கைய நீ தொலைச்சிட்டன்னு வெயி, திரும்பவும் அவளுக்கு நீ நம்பிக்கை கொடுக்கறதுன்றது இருக்கு பாரு, ரொம்ப கஷ்டம். அது மெதுவா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் அதை வர வைக்கணும். பொறுமையாரு. நீ சொதப்பினப்பெல்லாம் அவ உன்னை மன்னிச்சால, இப்போ அவ உன்னை சந்தேகப்படுறப்பெல்லாம் நீ மன்னிச்சிடு. கொஞ்ச நாள்ல அவளுக்கே புரியும் நீ யாருன்னு. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் மகனே ஆகணும். அதிர்ஷ்டத்துல ஒரு விஷயம் கிடைச்சது, கோட்டை விட்டாச்சு. திரும்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கணும். மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஓய் குட்டி பையா, கவலைப்படாதடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நாளைக்கு நம்ம ஐயா பிள்ளையோட பொண்ணு கல்யாணம்.
அது புதன்கிழமை இல்ல? நாளைக்கு தானே புதன்கிழமை. ஆட ஆமா, நாள் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. அவரு நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு 2500 பண்ணிருக்காரு. ஆமாமா, எடுத்துட்டு போய் கரெக்டா பண்ணிடணும். ஏங்க, நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்கிட்ட சொல்றீங்க. இல்ல மறந்துடாதேன்னு சொல்ல வரேன். நான் எதையும் மறக்கல. குடுக்கறதுக்கு பணம் வேணுமே. என்னம்மா நீ, ஒரு 1000க்கு 2000க்குமா பிரச்சனை? பிரச்சனைன்னு இல்லங்க. உண்மையை சொல்லு, பிரச்சனைன்னா பிரச்சனை தானே. ஆமாங்க, 200 300ன்னா நானே புரட்டிடுவேன். 2500 ரூபாய்னா நீங்க தான் கொடுக்கணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வருது பாரு. என்னப்பா, யாரு தெய்வம் யாரு குறுக்க வந்தது? நீதான் சாமி, நாங்கெல்லாம் பக்தர்கள். பில்டப் எல்லாம் பலமா இருக்கு. அதை விடு, என்ன கையில பார்சல்? திருநெல்வேலி வரைக்கும் போயிருந்தேன். சரி, சௌந்தர்யாவுக்கு ஒரு புடவை எடுப்பேன்ட்டு. புடவையா? இப்ப என்னத்துக்கு புடவை? தீபாவளி பொங்கலுக்கு எடுத்தா பத்தாதா? ஏய், அத அவன் பொண்டாட்டிக்கு எடுக்கிறான், அத நீ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு? இல்லங்க, அது நீ பேசாம இரு. தமிழ், புடவை எவ்வளவுப்பா? முதல் தடவை எடுத்து கொடுக்குறேன், கொஞ்சம் நல்ல புடவை எடுத்து கொடுக்கணும்ல. டேய், எவ்வளவுன்னு சொல்ற? 7000 ரூபா. 7000மா? ம். ஏன்பா, 7000க்கு பட்டு புடவைன்னா பெருசா ஒண்ணு இருக்காதே. ஆமாப்பா, ஒரு 20 ரூபா இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கு. ஆ. ம். சரி விடுப்பா, தீபாவளி வரப்ப வாங்கிக்கலாம். தமிழே, நாளைக்கு நம்ம ஐயா பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம். இப்படியா? அவர் நம்மளுக்கு கார்டு கொடுத்துருக்காரா என்ன? அதை எப்படி கொடுக்காம விடுவாரு? நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு கார்டு கொடுத்தோம், 2500க்கு மொய் கொடுத்துருக்காரு. திருப்பி செய்யணும்ல. 2500? ஆமாடா, அவரு கொடுத்ததையாச்சும் திருப்பி கொடுக்கணும்ல. அதை விடுமா, பாத்துக்கலாம். ஐய, அதெல்லாம் ரொம்ப அசிங்கம்டா. அவங்க எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த நேரத்துல அவர் கையில காசு இருந்துச்சு, கொடுத்தாரு. நம்ம கிட்ட இப்ப இல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? பாருங்க இவன் எப்படி பேசுறான்னு. காசு இல்லாம கஷ்டப்படுற நேரத்துல பொண்டாட்டிக்கு 7000க்கு பட்டுப்புடவை எடுக்க தெரியுது. நமக்கு மொய் செஞ்சவங்களுக்கு திருப்பி செய்ய காசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ என்னம்மா இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு? ஆமாடா, இப்படி தேவையில்லாம செலவு பண்ணா சொல்ல மாட்டாங்களா? ஏய் சும்மா இரு. தமிழ், நீ விடுப்பா. பாருங்கப்பா, வீட்டுக்கு வந்தவங்க மருமகளுக்கு முத ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், அதுல குற்றங்குறை சொல்லிக்கிருந்தா என்ன அர்த்தம்? ஏண்டா, உன்னை யாரும் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இப்ப இது தேவையான்னு தானே கேக்குறோம். வேணா விடு, நான் பேசல. நான் பேசினா நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது சொல்லு. என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. இங்க பாருமா, இந்த மாசம் வீட்டு செலவுக்குண்டு 15000 ரூபாய் சொலையா கையில கொடுத்தில்ல, அது யாரு பணம்? யார் பணம்? அதைத்தான் கேட்கிறேன், யாரு பணம்னு சொல்லு. மில்லுல வந்த பணம் இல்லைன்னா குத்தகை பணம்? ரெண்டும் இல்லைன்னா வேற எங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க. சேட்டை நம்மளுக்கு பெரிய பணம் இல்லை சித்த பணம், கேட்ட உடனே கடன் கொடுக்கறதுக்கு. ரைஸ் மில்லு குத்தகை பணம்லாம் 10 பைசா வர்றது கிடையாது. அப்போ அந்த பணம் ஏதுரா? சௌந்தர்யாவோட பணம். அவ 2 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு உழைச்சு சொந்தமா சம்பாரிச்ச பணம். இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே தூக்கி என் கையில கொடுத்துட்டாப்பா. இந்த ஒரு மாசம் நம்ம வண்டி ஓடுறதெல்லாம் அவ பணத்துல தான். அந்த பணத்திலே சாப்பிட்டு அவளுக்கு ஒரு 7000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தது தப்பா சொன்னேன்டா, அப்புறம் கடுப்பாகாதா? அவ ஒன்றும் ஒன்னே மாதிரி 5க்கும் 10க்கும் கணக்கு பார்க்குற ஆள் கிடையாது. எனக்கு ஒன்றுட யோசிக்காம தூக்கி கொடுக்குற ஆள். என்கிட்டன்னு மட்டும் இல்லைம்மா, அவகிட்டையும் நீ கொஞ்சம் மரியாதை நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். மீனாட்சி, நான் கிளம்புறேன். சரிடா. ஓகே, பாய். பாய். என்னடி? ஒண்ணும் இல்ல. அதான் உன் காந்த கண்லயே 1000 அர்த்தம் காட்டுறியே, என்னன்னு சொல்லு. இல்ல, வழக்கமா டைனிங் டேபிள்ல இருந்து தெருமுனை வரைக்கும் வழி அனுப்புவ. அதுக்கப்புறம் அத்தானும் ஹெட்செட்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டே போவோம். இப்ப என்ன 2 பேரும் ஹால்லே வழி அனுப்புறீங்க? அதான் ஒண்ணும் புரியல. வேலையா இருக்கேன்ல, அதான். சமையல்ல உன் பார்ட் டைம் வேலைக்கா? அத்தானை லவ் பண்றதா உனக்கு ஃபுல் டைம் வேலை. இப்ப என்ன வேலையில மாறின மாதிரி இருக்கு? நீ ஒழுங்கா தக்காளிய கட் பண்ணு, என்ன குறையாத. ஆஹா, அலை இன்னும் ஓயில போல இருக்கே. கோச்சு கதக்கா, திரும்ப புதுசா ஏதாவது ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப பழசே கண்டினியூ ஆகுதா? வேலையை பாருடி. எங்கேயோ இடிக்குதே. ஏய், அப்புறம் பேசலாம். என்ன
ஒண்ணுல அத்தை. புசு புசுன்னு புகஞ்சிட்டு இருந்தது, என்ன பார்த்ததும் பட்டன் தட்டின மாதிரி பட்டன் நிக்குது. ஒண்ணுல அத்தை. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒரு இப்ப சொல்லு, என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, தினம் சாம்பார் வைக்கிறோமே, இந்த சாம்பார் யாருக்கு பிடிக்கும், அத்தானுக்கா அத்தைக்கான்னு கேட்டுட்டு இருந்தா. நீ சொல்லு, 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. என்னடி அக்காளும் தங்கச்சிய கண்ணுலே பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுனீங்க சொல்லுங்க. இல்லத்த, அத்தானே எல்லாரும் ஜெமினி கணேசன்னு சொல்றாங்களே, அது ஏன்னு கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ரெண்டுமே சாம்பார் மேட்டர் தான். இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத 2 சாம்பாரா இருக்க. ஏய் ஃப்ராட் ராஸ்கலே, என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ அத்த, இல்லத்த, உங்களை பத்திலாம் இல்ல, அத்தானை பத்தி சும்மா பேசிட்டு இருந்தோம். அத்தானை பத்தி என்ன பேசுனீங்க? மாமா இத வர மாமா. அடேங்கப்பா, என்னடி இவ யாருமே கூப்பிடாதப்ப கூப்பிட்ட மாதிரி போறாளே. ஏண்டி இந்த நடிப்பெல்லாம் உங்க பிளட்லயே வந்ததா, இல்ல நீங்களா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்களா? சிரிக்காதடி, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்க, சிரிக்கிறேன். இப்ப என்னத்த வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம். நீங்க தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கானே, அவனை ஒழுங்கா பாத்துக்கோங்கறேன். சரி அத்த, பாத்துக்கிறேன். என்ன பாப்ப? இல்ல, அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். காலையில அவனுக்கு காஃபி குடுத்தியா? குடுத்த அத்த. டேய் சரவணா, டேய் சரவணான்னு எழுப்பி குடுத்தியா? ஆமா அத்த, டேய் சரவணா, டேய் சரவணான்னு எழுப்பி தான் கொடுத்தேன். அந்த பாசெல்லாம் இருக்கட்டும். குளிச்சிட்டு வந்தவன் அவன் ஈரத்தலை இப்படி சிலுப்பி உன் மேல தண்ணி தெளிச்சானா? தெளிச்சானா இல்லையா? ஆமா அத்த, தெளிச்சான். போங்க அப்படின்னு செல்லமா சொன்னியா இல்லையா? என்னத்த இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? சொன்னியா இல்லையாடி? சொன்ன. என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிற? இப்படி கேள்வி கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றது? சாப்பாடு நீயே பரிமாறினியா? இல்லத்த, சாப்பாடு வேண்டான்ட்டான். தப்பார், நானே ஒரு டகால்டி, என்கிட்டயே உன் டகால்டி வேலையை காட்டுறியா? பாசம் ஒரு பாயிண்ட் கூட குறைய கூடாது. குறைஞ்சது அவ்வளவுதான் பிதிக்கிடுவேன், பிதிக்கி. ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்களே, உங்க புள்ள கிட்ட இதெல்லாம் பண்ணியான்னு கேக்கலையா? கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி, அவன் பண்ணுவான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விழுந்து விழுந்து லவ் பண்றான். கட்ட பண்டாட்டி உன்னை லவ் பண்ண மாட்டானா? இல்ல, அது வந்து யாரா இருந்தாலும் அன்பா பாசமா பழக்க வழக்கமா ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்ல வரேன். நீதான் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுத்து பழக்கம் பண்ணிட்டு இப்ப கிள்ளி கிள்ளி கொடுத்து வெறுப்பேத்துற. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும், ஒழுங்கா அவங்கிட்ட கரெக்டா நடந்துக்கணும். என்ன அழுக? இந்த வீட்ல அழவும் கூடாதா? இது ஆனந்த கண்ணீர் போதுமா? கல்லிடை குறிச்சிக்காரிக்கு நாக்குல நக்கல் நர்த்தனம் ஆடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்பாட்டம், பெல் பட்டம் மாதிரி. என்னம்மா அம்பிகா வர, ராதாவா காணோம்? மாமா நீங்களுமா? உன் அத்தையோட சேர்ந்து சேர்ந்து அவ புத்தி எனக்கு வந்துடுச்சுமா. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ நானும் நக்கல் பண்றேன்றியா? ஆமா. என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பண்றது கிண்டல், அத்தை பண்றது நக்கல். ரெண்டுத்துக்கும் என்னம்மா வித்தியாசம்? மாமா, நீங்க பண்றது ரசிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் சிரிப்பு வரும், அது கிண்டல். அத்தை பண்றது அவங்க மட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கு கடுப்பு கலப்போம், அது நக்கல். பரவாயில்லம்மா, சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டேன். சரவணன் மீனாட்சியோட இருந்துட்டு ஒருத்தர் பேசலனாதான் மாமா பிரச்சனை. கரெக்ட்மா. மாமா, ஊருக்கு போலான்னு யோசிக்கிறேன். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா மாமா, அக்காவையும் அத்தானையும் பாக்குறப்போ லைஃப நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏமா இப்படி சொல்ற? இல்ல மாமா, ஆரம்பத்துல உங்களை பாக்குறப்போ ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. அக்கா மாதிரி இருக்கணும், அத்தா மாதிரி ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும்.
இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், புரிஞ்சுக்கணும். மொத்தத்துல லவ் இப்படிதான் இருக்கணும். லவ்வர்ஸ்னா சரவணன் மீனாட்சி மாதிரி தான் இருக்கணும்னு தோணும். இப்ப என்ன ஆச்சுமா? சும்மா சும்மா தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறதும், பண்ண தப்பையே அத்தான் பண்றதும், அக்கா அதுக்கெல்லாம் சண்டை போடுறதும், இவங்களை பார்த்தாலே லவ் மேரேஜ்னாலே அலர்ஜி வந்துரும் போல இருக்கு. என்ன மாமா சிரிக்கிறீங்க? இதுதாம்மா பர்ஃபெக்ட். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அம்பிகாபதி அமராவதி எல்லாம் மித்து. பிராக்டிக்கலா அப்படிலாம் இருக்கவே முடியாது. சினிமால மட்டும்தாம்மா காதலிக்கிறவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில இப்படிதான் இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல மாமா. சந்தோஷமா ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? பார்த்துருக்கம்மா. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒன் சைடு பயங்கர காம்ப்ரமைசிங்கா இருக்கும். ஒன்னு அவனுக்காக இவ தன்னுடைய விருப்புகள் ஆசைகளை விட்டு கொடுப்பா, இல்லன்னா எதுக்குடா வம்புன்னு அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். பர்ஃபெக்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, அட்ஜஸ்ட் பண்ணாம, காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தா இப்படிதாம்மா. இருந்தாலும் நீ சொன்ன பாயிண்டையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு சண்டைக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கணும். நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் பின்னாடியும் ஒரு பாடம் இருக்கணும். தப்பு பண்ணி தான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். கத்துக்கிட்ட அப்புறமும் தப்பு பண்ணா அது கொய்ப்பு. போங்க மாமா, நீங்க எப்பவுமே அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாமா, நாங்கெல்லாம் எப்பவுமே நீதி தேவனுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறவங்க. பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்புதான். சுதா, தேவையில்லாம சரவணனையும் மீனாட்சியும் நினைச்சு நீ டென்ஷன் ஆயிக்காத. பயங்கரமா அடிதடி சண்டை இருக்கிற மாதிரியே இருக்கும். கடைசியில நமக்கெல்லாம் பெருசா பெப்பே காட்டிட்டு அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க. நமக்கு தான் மூஞ்ச எதில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாது. பேசுமா உன் அக்கா கிட்ட. அக்கா கிட்ட போய் நான் எப்படி மாமா பேசுறது? இன்னைக்கு ரேஞ்சுக்கெல்லாம் சின்ன பசங்க தான் தெளிவாகவும் அறிவோடவும் இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல. பேசிடு. என்னடா சாப்பிடலையா? இல்ல வேணாம். என்னாச்சு? பசிக்கல. ஆபீஸ்ல ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்ப. அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல. போய் பொய்ன்னு சொன்னா வேற என்ன சொல்ல முடியும்? இல்லடா, பசி தாங்க மாட்ட. இன்னைக்கு அசால்ட்டா இருக்கியே, அதான் கேட்டேன். மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? ம், பொதுவா மனசையும் வயித்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு? தெரியல, அதனாலதான் மனசு சரியில்லை. என்ன? இல்ல, பொதுவா மனசு சரியில்லை. அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல போறியா? என்னடா கேள்வி கேட்டா பதில் சொல்லாம சிரிக்கிற? விடு மீனாட்சி. சரி விடு. ஏய், தூங்குற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், ஏந்திரி. மீனாட்சி, சும்மா கலாய்க்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். உண்மையிலே தூங்கிட்டாளா? மீனாட்சி, ஏய் மீனாட்சி. போன மாசம் புக். சரவணா, ம், எதுக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு
இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தூங்கவே இல்லை. தூங்கலையா? என்னாச்சு? மனசு சரியில்லை. என்னடா, என்ன பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? நீ மாறிட்ட மீனாட்சி, அது ஒண்ணுதான் பிரச்சனை. 10 மணிக்கு சொன்ன மனசு சரியில்லைன்னு. பழைய மீனாட்சியா இருந்தா என்ன என்ன என்னன்னு தோண்டி துருவி இருப்ப. நீ படுத்து தூங்கிட்ட. நான் கூட ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் நினைச்சேன். ஆனா நீ நிஜமாவே தூங்கிட்ட. நான் உன்கிட்ட கேட்டேன், நீதான் சொல்லல. ஏதோ ஃபார்மாலிட்டி 2 தடவை கேட்ட. இல்ல சீரியஸா தான் கேட்டேன். நீ சீரியஸா கேட்டியா ஃபார்மாலிட்டிக்கு கேட்டியான்னு ப்ரூவ் பண்றதுக்குலாம் இல்ல. ஆனா நீ ரொம்ப மாறிட்ட. வழக்கமா நமக்குள்ள ஒவ்வொரு தடவையும் சண்டை நடக்கும், அப்புறம் சமாதானம் ஆகும். முன்னாடி இருந்ததை விட அந்த அன்பும் க்ளோஸ்னஸும் ஜாஸ்தி ஆகும். ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறம் நம்ம சேர்றப்ப அவ்வளோ எமோஷனலா இருக்கும். இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே இல்லை மீனாட்சி. இதுக்கு நீ என்கிட்ட பேசாமே இருந்திருக்கலாம். உன்னுடைய பேச்சில் பழைய அன்பு இல்லை, பாசம் இல்லை, சம்திங் மிஸ்ஸிங். என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா நீ பழைய மீனாட்சியா இல்ல. நீ கோவப்படு, சண்டை போடு, அடி வத, என்னை விட்டு போ, திரும்ப வா, என்ன வேணா பண்ணு. ஆனா இப்படி இருக்காத. நான் எப்படி இருக்கேன்? எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீ இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். அது எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இல்லடி, நீ என்னை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளியே நிக்கிற. எல்லாம் பண்ற, ஆனா எதுவுமே பண்ணல. என் கூடவே இருக்கிற, ஆனா எனக்கு உன் கூட இருக்கிற ஃபீல் தர மாட்டேற. இது ஏதோ புது மாதிரியான தண்டனையா இருக்கு மீனாட்சி. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப கிட்ட இருந்தா நான் ஏதாச்சும் சொதப்புறப்ப ஹர்ட் ஆவன்றதுக்காக தள்ளியே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன மன்னிச்சிட்டு மீனாட்சி. எவ்வளோ சான்ஸ் கொடுத்த, நிறைய சொதப்பி இருக்கேன். அதெல்லாம் சரி பண்ணி சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு மீனாட்சி. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நான் எப்பவும் போலதான் இருக்கேன்னு அப்படி நீ சொன்னீனா, நீ அப்படி இல்லைன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா நீ அப்படி இல்லை மீனாட்சி. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் இப்படி தள்ளி இருந்து என்ன கொல்லாத. என்னை விட்டு விலகி இருக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. நான் யோசிக்கிறேன்.